வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிக்க உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மாவட்ட செயலாளர்களின் அழுத்தத்தின் காரணமாகவும் நிர்வாகிகளின் அழுத்தத்தின் காரணமாகவும் 2026 அதிமுக பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் இவர்களது ஆதரவு நமக்கு நிச்சயமாக தேவை. ஒருங்கிணைந்த அதிமுக 4 நபர்களை மட்டும் ஒன்றிணைக்கவில்லை, 2 கோடி தொண்டர்களையும் ஒன்றிணைக்கிறது என்று தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அனைவரது விருப்பமும் அதுதான். ஒருவருடைய சுயநலத்திற்காக இதை நாங்கள் மறுத்துவிட்டால் 2026 அதிமுக ஆட்சியை இழந்துவிடும், ஏன் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழப்பதற்கு நேரிடும். ஏற்கனவே 10 தேர்தல்களில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுகவை குடும்ப அரசியலாகவும் குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த அரசியலாகவும் சிலரது பின்பத்திற்கு ஏற்ப இது மாற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பாகவே அதிமுகவை ஒன்றிணைத்து விட வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவின் தொண்டர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள், அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஒரு தொகுதியை பொறுத்தளவிற்கு ஒருவர் வேட்பாளராக அதிமுகவின் சார்பாக நிறுத்தப்பட்டால் அந்த வேட்பாளருக்கு ஆதரவாக அனைவரும் வேலை செய்ய வேண்டும். ஆனால் தற்பொழுது OPS, சசிகலா, தினகரன் என்று 3 அணியாக தொண்டர்கள் பிரிந்து கிடந்தால் அந்த அதிமுகவின் வேட்பாளருக்கு எப்படி ஆதரவுகள் பெருகும்? திமுகவை எதிர்த்து எப்படி பிரச்சாரமும் மேற்கொள்ள முடியும்? அந்த இடத்தில் அதிமுகவின் வேட்பாளர் அதிகார படைத்த வேட்பாளராகவும் சட்ட ஒழுங்கு அனைத்திலுமே சரியாக இருந்த வேட்பாளராக இருந்தாலும் கூட திமுகவின் வேட்பாளரிடம் தோற்கடிக்கத்தான் படுவார் என்ற கருத்தை முன்வைத்து கொண்டு தற்பொழுது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கு மாஜி அமைச்சர்கள் முடிவெடுத்திருப்பதாக இதன் மூலமாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே சசிகலா அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணையும், அதை எடப்பாடியால் தடுக்க முடியாது என்று கூறியிருந்தார். தற்பொழுது OPSம் அதை தான் கூறியுள்ளார். டிடிவி தினகரன் அவர்களும் அதைத்தான் கூறியுள்ளார். அதிமுக ஒன்றாக இணைந்துவிட்டால் திமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும். அதிமுகவின் தொண்டர்கள் விறுவிறுப்பாக வேலை செய்ய தொடங்கி விடுவார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய திமுகவின் அரசின் மோசமான நிலைமை 2026க்குள் முடிவடைந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாஜி அமைச்சர்கள் எடுத்த முடிவு சரியானதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.